தாம்பரம் மாநகராட்சியில் நடைபெற்ற மாமன்ற கூட்டத்தில் அதிமுக உறுப்பினர்களை பேச விடாமல் தடுத்த திமுக உறுப்பினர்களால் பரபரப்பு ஏற்பட்டது. மாமன்ற கூட்டத்தில் அதிமுக எதிர்க்கட்சித் தலைவர் சேலையூர் சங்கர், அதிமுகவினரின் வார்டுகளில் குப்பைகளை அகற்றுவது, கழிவுநீர் வடிகால் வசதி அமைத்தல் உள்ளிட்ட சுகாதார பணிகள் ஏதும் நடைபெறுவதில்லை என மக்கள் பிரச்சினைகளை பேசும்போது அவரை பேச விடாமல் விடியா திமுகவினர் தடுத்துள்ளனர். அரசியல் காழ்ப்புணர்ச்சி காரணமாக விடியா திமுக அரசு அதிமுகவினர் வெற்றி பெற்ற தொகுதி மக்களை வஞ்சிப்பதாக மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசி அருகே விபத்தில் காயமடைந்த அதிமுக நிர்வாகி வீட்டுக்கு திருவண்ணாமலை வடக்கு மாவட்ட கழக செயலாளர் தூசி கே மோகன் நேரில் சென்று ஆறுதல் கூறி நிவாரணத் தொகையை வழங்கினார். வந்தவாசி அடுத்த ஏரவாடி கிராமத்தைச் சேர்ந்த தெள்ளார் மேற்கு ஒன்றிய பொருளாளர் எம்ஜி மகாதேவன் சமீபத்தில் விபத்தில் காயமடைந்தார். மாவட்ட அவைத்தலைவர் டிகேபி மணி, தெள்ளார் மேற்கு ஒன்றிய செயலாளர் தாங்கள் தனசேகர் உள்ளிட்ட அதிமுக நிர்வாகிகள் பலர் உடனிருந்தனர். விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூர் அருகே படிக்காசு வைத்தான்பட்டியில் நியாய விலைக் கடையை மாற்றக்கோரி 1000க்கும் மேற்பட்ட பொதுமக்கள் காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். வைத்திலிங்கபுரத்தில் இருந்த நியாய விலைக் கடை பராமரிப்பு பணிகளுக்காக 1 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள படிக்காசு வைத்தான்பட்டிக்கு மாற்றப்பட்டது. இந்த நிலையில் பராமரிப்பு பணி நிறைவு பெற்று 3 மாதங்களுக்கு மேலாகியும் பழைய இடத்திற்கு மாற்றாமல் விடியா அரசு அதிகாரிகள் தாமதப்படுத்தியதை கண்டித்து மக்கள் போராட்டம் நடத்தினர். இதையடுத்து கடை மீண்டும் வைத்திலிங்கபுரத்தில் திறப்பதாக அறிவிக்கப்பட்டது. விடியா திமுக ஆட்சியில் தங்களின் கோரிக்கைகளை போராட்டங்கள் நடத்தியே பெற வேண்டிய அவல நிலை உள்ளதாக மக்கள் வேதனை தெரிவித்திருக்கின்றனர். தென்காசி மாவட்டம் செங்கோட்டை அருகே ரேஷன் பொருட்கள் கடத்தப்படுவதாக கூறி ரேஷன் கடை விற்பனையாளரிடம் பொதுமக்கள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். செங்கோட்டை அருகே கதிரவன் காலனி பகுதியில் உள்ள ரேஷன் கடையில் இருந்து சில நபர்கள் அரிசி மூட்டைகளை ரேஷன் கடை விற்பனையாளர் ஒப்புதலுடன் தூக்கிச் சென்றதாக கூறப்படுகிறது. அப்போது ரேஷன் பொருட்களை வாங்க வந்த பொதுமக்கள் இதை தட்டி கேட்டுள்ளனர். மேலும் இதுகுறித்து ரேஷன் கடை விற்பனையாளர் மற்றும் பொதுமக்களிடையே வாக்குவாதம் ஏற்பட்டது. இதுகுறித்த வீடியோ காட்சிகள் வெளியாகி பொதுமக்களிடையே அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. விடியா திமுக ஆட்சியில் அதிகாரிகள் ஊழலில் ஈடுபடுவதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். அரிசி எதுக்கு நீங்க பிளாக்ல குடுக்கீங்க? ஆமா, இங்க இருந்து முத்து வாங்கிட்டு போற அரிசியா ஒரு பொம்பளை மேல திறந்து வாங்கிட்டு போகுது. முத்த புடிச்சிருக்கானுங்க. நீ உள்ள வந்து அலோட் பண்ணி உள்ள வந்து அரிசி விலை கேட்டு போறியா? எங்க நடவடிக்கை நான் தரேன்னு இருக்கேன். என்ன எனக்கு வேண்டாம். நான் இப்ப ஏன் கலவரம் இப்ப எதுக்கு அரிசி சட்டை எங்க பிடிக்கீங்க? நான் எல்லாரும் நிக்காங்க. சட்டை யார் பிடிக்கல? மோனல் நிக்காவா? சட்டை பிடிக்கல நீ. விக்கிறதுக்கு எப்படி பேசா? நான் ஒரு வீடியோ எடுத்தமா. அதுக்கு அப்படி போய் சொல்லாத. புதுக்கோட்டை மாவட்டம் பொன்னமராவதி அடுத்துள்ள அரசமலை அருகே மொங்காம்பட்டி சின்ன கருப்பர், பெரிய கருப்பர், படுத்த குடிக்கருப்பர் கோயில் பிரச்சினை தொடர்பாக 50க்கும் மேற்பட்டோர் சாலை மறியலில் ஈடுபட்டனர். கோயிலைச் சேர்ந்த இரு தரப்பினரிடையே பிரச்சினை இருந்து வரும் நிலையில் ஒரு தரப்பினர் கிடா வெட்டி பொங்கல் வைத்து வழிபட்ட நாளில் மற்றொரு தரப்பினர் கோயிலில் அனுமதிக்கப்படவில்லை என கூறப்படுகிறது. இதனை கண்டித்து போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் கைது செய்யப்பட்டனர். கரூர் மாவட்டம் குளித்தலை அருகே டீ கடையில் வாங்கிய வடையில் எலி இருந்ததாக எழுந்த புகாரை அடுத்து டீ கடைக்கு சீல் வைக்கப்பட்டது. கடம்பர் கோயில் பகுதியில் பாபு என்பவர் நடத்தி வந்த டீ கடையில் கார்த்தி என்பவர் ஒரு பருப்பு வடை வாங்கியுள்ளார். அதில் எலி இறந்து கிடந்ததைக் கண்டு அதிர்ச்சி அடைந்தவர் பாபுவிடம் கூறியபோது அதை பாபு அலட்சியப்படுத்தியதாக கூறப்படுகிறது. இதையடுத்து கார்த்தி அளித்த புகாரின் பேரில் டீ கடைக்கு சீல் வைக்கப்பட்டது. விடிய ஆட்சியில் உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் கண்கட்ட பின் சூரிய நமஸ்காரம் என்பது போல செயல்படுவதாகவும் கடைகளை முறையாக ஆய்வு செய்வதில்லை எனவும் மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். சிவகங்கை மாவட்டத்தில் கடந்த 3 ஆண்டுகளாக பயிர் காப்பீடு கிடைக்கவில்லை என்றும் காட்டுப் பன்றிகளால் விவசாயம் அழிவதாக விவசாயிகள் குற்றம் சாட்டியுள்ளனர். சிவகங்கை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் மாதாந்திர விவசாயிகள் குறைதீர் கூட்டம் நடைபெற்றது. அதில் 3 ஆண்டுகளாக பயிர் காப்பீடு செய்த விவசாயிகளுக்கு இழப்பீடு தொகை வழங்கவில்லை என விடியா அமைச்சர் பெரிய கருப்பனிடம் கூறியதற்கு அவர் அலட்சியப்படுத்தியதாக விவசாயிகள் குற்றம் சாட்டினர். மேலும் காட்டுப் பன்றிகளின் அட்டூழியத்தால் மக்கள் மாற்று வேலைக்கு வேறு மாவட்டங்களுக்கு குடிபெயர்ந்துள்ளதாக விவசாயிகள் சங்க பிரதிநிதிகள் வேதனை தெரிவித்துள்ளனர்.
திருநெல்வேலி மாநகராட்சியில் சுய உதவி குழுக்களைச் சேர்ந்த தூய்மை பணியாளர்கள் பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி காலவரையற்ற வேலை நிறுத்தத்தில் ஈடுபட்டனர். திருநெல்வேலி மாநகராட்சியின் அனைத்து தூய்மை பணிகளும் தனியார் நிறுவனத்திற்கு வழங்கப்பட்டுள்ளன. வேலையை நிரந்தரம் செய்வோம் என கூறி ஆட்சிக்கு வந்த விடியா திமுக அரசு இதுவரை அதை நிறைவேற்றவில்லை என குற்றம் சாட்டியவர்கள் பணி நிரந்தரம் மற்றும் பணிகளை தனியாருக்கு வழங்கியதை ரத்து செய்ய கோரி 500க்கும் மேற்பட்ட தூய்மை பணியாளர்கள் வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டனர். மேலும் தங்களது கோரிக்கைகள் உடனடியாக நிறைவேற்றப்படாவிட்டால் தொடர் போராட்டத்தில் ஈடுபடப் போவதாகவும் திறனற்ற திமுக அரசுக்கு எச்சரிக்கை விடுத்தனர்.